الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: فبشر عبادي الذين يستمعون القول فيتبعون أحسنه أولئك الذين هداهم الله وأولئك هم أولو الألباب. وقال تعالى أيضا: بسم الله الرحمن الرحيم: والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: ألا إن في الجسد مضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும் பாராட்டுகளும். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடமும் இந்த சிறப்பான ரமலானை சந்தித்து நோன்புகளை நோற்று பல நல்ல அமல்களை செய்வதற்குள்ள சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தான். அது மாத்திரமல்ல, எங்களுடைய இந்த நாட்டிலே மாஷா அல்லாஹ் தீனுடைய இஸ்லாமிய ஒரு சூழலையும் அல்லாஹ் உருவாக்கி தந்திருக்கின்றான். நாங்கள் ஒரு சிறிய ஒரு கூட்டமாக இருந்தாலும் இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை ஒரு சிறிய எண்ணிக்கையாக இருந்தாலும், மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்திலிருந்து கண்ணியமான உலமாக்கள், இன்னும் புத்திஜீவிகள், சமுதாய பற்றுள்ளவர்கள், அவர்களுடைய பல முயற்சிகளின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டிலே எங்களுக்கு ஈமான் இஸ்லாத்தோடு அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களை எடுத்து நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். சகோதரர்களே, சகோதரிகளே, இதற்காக நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எத்தனையோ நாடுகளில் நாங்கள் பார்க்கக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது. வெளிரங்கத்தில் எல்லாம் இருந்தாலும் அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களை எடுத்து நடப்பது சிரமமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இதை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களை மதித்து ஷரியத்துக்கு உட்பட்ட முறையில் நாங்கள் நாட்டுடைய சட்டத்திட்டங்களை மதித்து நாங்கள் எல்லா காரியங்களையும் செய்து கொள்ள வேண்டும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை கொண்டு என்ன எதிர்பார்க்கின்றான்? நாங்கள் வெறுமனே பசியில் இருக்கிறதையோ தாகத்தில் இருக்கிறதையோ அல்லது இரவெல்லாம் விழிச்சிருக்கிறத மாத்திரம் வெளிரங்கத்தை அல்லாஹ் எதிர்பார்க்க இல்லை. மாற்றமாக இந்த நோன்பை அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கி எங்களுடைய உள்ளத்துடைய பரிசுத்த தன்மையை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றார். பசியில் இருக்கிறதெல்லாம் கஷ்டமான காரியம் இல்லை, தாகத்தில் இருக்கிறதெல்லாம் வெறுமனே கஷ்டமான காரியங்கள் இல்லை. சில நாள்களில் நாங்கள் பார்க்குறோம், சில சந்தர்ப்பங்கள் அமையுது, எங்களுக்கு முழு நாளும் சாப்பிட கிடைக்குது இல்லை. சில நேரம் சில சந்தர்ப்பங்களில் முழு இரவும் தூங்க சந்தர்ப்பம் கிடைக்குது இல்லை. அப்போ அது சர்வசாதாரணமாக எங்களோட அன்றாட வாழ்க்கையில் இது நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம். அதனால தான் ஹதீஸில் வந்திருக்குது, எத்தனையோ நோம்பாளிகள் அவங்களோட நோம்பில் அவர்கள் பசித்திருப்பதையும் தாகித்திருப்பதையும் தவிர எந்த பலனும் கிடையாது. எத்தனையோ இரவையில வணங்கக்கூடியவர்கள் அவருடைய இரவு வணக்கத்தில் இரவையில விழிச்சிருந்ததை தவிர எந்த பலனும் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் இரவையில் முழிச்சிருக்கிறது பெரிய கஷ்டம் இல்லை.
நாங்கள் நாட்டில் சில நேரம் கிரிக்கெட் மேட்ச் போகுது அல்லது வேறு வேறு மாற்றமான காட்சிகள் இரவுகளில் எத்தனையோ பேர் இரவுகள் அப்படி கழிக்கிறாங்க, விழிச்சிருக்கிறாங்க, பசியில் இருக்கிறாங்க. சில சீசன் வியாபாரத்தில் சீசன் காலங்களில் சாப்பிடவே கிடைக்குது இல்லை. சில நீண்ட பயணங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் சாப்பிட குடிக்க சந்தர்ப்பமே கிடைக்குது இல்லை. அதனால் மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது இந்த வெளிரங்கம் அல்ல அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு இந்த நோன்பை அல்லாஹ் கடமையாக்கியிருப்பதே நாங்கள் எல்லோரும் தக்வாதாரிகளாக மாற வேண்டும். நாங்கள் அடிக்கடி பயான்களில், ரமலானுடைய பயான்களில் குறிப்பாக அந்த ஆயத்தை நாங்கள் எல்லோருக்கும் அதிகமாக பாடம், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாவுடையவர்கள் ஆக வேண்டும். தக்வாவுடைய தொடர்பு உள்ளத்தோடு தான் இருக்கு. அடிப்படையாக உள்ளங்கள் தான் தக்வாவுக்குரியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, அத்தக்வா ஹாஹுனா, உள்ளத்தை காட்டி தண்ட கையால் உள்ளத்தை காட்டி சொன்னாங்க, தக்வா என்றது இந்த இடத்துல தான் இருக்கேன்னு சொன்னாங்க, கல்பை காட்டி சொன்னாங்க. அதனால் கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, மேலும் கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா இன்ன ஃபில் ஜஸதி முத்கா, மனிதண்ட உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது, இதா ஸலுஹத், அந்த சதை துண்டு சீரானால் ஸலுஹல் ஜஸது குல்லு, முழு உடலும் சீராகிவிடும். வைதா ஃபஸதத், அந்த சதை துண்டு கெட்டால் ஃபஸதல் ஜஸது குல்லு, முழு உடலும் கெட்டுவிடும். அலா வஹியல் கல்ப், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், அது தான் கல்ப் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளம் சீரானால் உறுப்புகள் சீராகும். வேண்டா இந்த உறுப்புகளால் வெளியாகக்கூடிய செயல்கள் சீராகும். கண்ணால், காதால், நாவால், கை கால்களால், ஏனைய உறுப்புகளால் வெளியாகக்கூடிய செயல்கள் அது சீராக, ஒழுங்காக, அது அவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக, மற்றவர்களுக்கும் நலவாக அது அமையும். அந்த உள்ளம் கெட்டால் முழு உறுப்புகளிலிருந்து வெளியாகக்கூடிய செயல்கள் எல்லாமே கெட்டுவிடும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, அதனால் நாங்கள் இந்த விஷயத்தில், இந்த உள்ளத்துடைய விஷயத்தில் தான் கூடுதலான கவனம் செலுத்தணும். உறுப்புக்களை அசைச்சி அமல் செய்கிறதும் கஷ்டம் இல்லை. ஒரு சில நேரம் எங்களுக்கு ஒரு 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 100 ரக்காத் தொழுகிறது என்றது அது உறுப்புக்களை அசைக்கிறோம். நாங்கள் கியாமில் நிற்கிறோம், ருக்கு செய்கிறோம், சுஜூத் செய்கிறோம். இந்த அசைவுகள், இந்த ஹரக்காத்துகள், இதை ஒரு முஸ்லீம் அல்லாதவருக்கு சொன்னாலும் அவரும் செய்வார். முஸ்லீம் அல்லாதவருக்கு நோன்பு பிடிக்க சொன்னால் அவரும் நோன்பு பிடிக்கிறார். இன்றைக்கு எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பலர்கள் ரமலான் காலத்தில் அவங்க இன்னும் களிமா சொல்லி இல்லை, ஆனால் நோன்பு பிடிக்கிறாங்க, நோன்பு பிடிக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வெளிரங்க செயல்கள் செய்ய இயலும். ஜகாத் முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. எனக்கு தெரிய ஒரு சகோதரர் இருக்கிறார், ஒரு கல் வியாபாரி, மாணிக்க கல் வியாபாரி. அவர் முஸ்லீம்களோட பழகக்கூடியவர். அவரும் ரமலானுடைய காலத்தில் அவருடைய பணத்தில், சொத்தில் சரியாக விளங்கி 102% கொடுக்கிறார். களிமா சொல்லி இல்லை, இன்னும் களிமா சொல்லி இல்லை. அவர் மற்ற முஸ்லீம்களுக்கு சொல்றார், இதை செய்யுங்க, இதில் பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கே, முன்னேற்றம் இருக்கே, நான் இதை பார்க்கிறேன் என்று அவரே சொல்றார். கண்ணியமான சகோதரர்களே, அதே போல ஹஜ்ஜுடைய அமல் எடுத்தாலும் அதுவும் செய்யலாம். ஹரத்துடைய எல்லைக்குள்ள களிமா சொல்லாதவங்க போக இயலாது, ஆனால் முயற்சி செஞ்சு போகிறவங்க இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் எங்கட நாட்டில் நாங்கள் பார்க்குறோம், அவங்க வெளிநாடுகளில் வேலை செஞ்சவங்க இப்போ களிமாவுடைய இஸ்லாத்துடைய தொடர்பு இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் மக்காவுக்கு போயிருக்கிறோம், நாங்கள் அந்த அந்த கருப்பு பெட்டியை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். சிலவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஹஜ்ஜிக்கும் போயிட்டு இருக்கிறோம். சில காலங்களில் அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த இடத்துல உள்ளவங்களோட சேர்ந்து ஹஜ்ஜிக்கும் போயிட்டு இருக்கிறாங்க.
அதனால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எல்லாத்தையும் எல்லாராலையும் செய்ய இயலும். கலிமாவையும் ஒருவர் சும்மா விளையாட்டுக்கு சொல்ல இயலும், அல்லது பொய்க்கு சொல்ல இயலும், அல்லது அவர் முஸ்லிம் மாதிரி அவர் நடிக்க இயலும். இதெல்லாம் வெளிரங்கங்கள். ஆனால் அல்லாஹு தஆலா எங்களோட வெளிரங்கத்தை கவனிக்கிறதோட அடிப்படையாக எங்களோட உள்ளங்களை தான் பார்க்கிறான். ஹதீஸில் அடிக்கடி நாங்கள் கேட்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அம்வாலிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய சொத்து செல்வங்களையோ உங்களுடைய வெளி தோற்றங்களையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை, மாற்றமாக உங்களோட செயல்களையும் உங்களோட உள்ளங்களையும் அல்லாஹ் நோட்டமிடுகிறான். யஅலமு ஹாயினத்தல் அயுனி வமா துஃபிஸ் சுதூர். உங்களோட கண்களுடைய மோசடிகளையும் உள்ளங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடியவைகளையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாயிருக்கிறான். மக்களால் பார்க்கலும் எங்களோட வெளிரங்கத்தை மட்டும்தான், எங்களோட வெளிரங்க செயல்களை மாத்திரம்தான் மக்களால் பார்க்கலும். எங்களோட வெளிரங்கத்தை பார்த்து சில நேரம் சிலவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்க, இவர் ஒரு நல்ல சீதேவியான மனிதர், அல்லது சில நேரம் வெளிரங்க செயல்களை பார்த்து இவர் ஒரு கெட்ட மனிதர் என்று மக்களால் இவ்வளவு தான் ஏலும். ஏன்னா மக்களுக்கு இந்த கண் பார்வை இது வெளிரங்கத்தில் கண்ணால் விளங்கக்கூடியதை மட்டும்தான் மக்களால் பார்க்கலும். ஆனால் அல்லாஹுக்கு மாத்திரம்தான் எங்களோட அந்த ரங்கங்களை விளங்கக்கூடிய சக்தி இருக்கு. அதனால் எங்களோட செயல்களுக்கு கூலி கொடுக்க தகுதியானவன் எவனுக்கு வெளிரங்கத்தையும் எங்களோட அந்தரங்கத்தையும் விளங்கக்கூடிய சக்தி இருக்குதோ, எங்களோட வெளிரங்கத்தையும் உள்ரங்கத்தையும் பார்க்கக்கூடிய சக்தி இருக்குதோ, அவனுக்கு மாத்திரம்தான் அவன்தான் கூலி கொடுக்க தகுதியானவன். எனவே அந்த சக்தி அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்குது. ஆக கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, நாங்கள் கூடுதலான கவனம் செலுத்தணும் எங்களோட அந்த ரங்கத்தை சீராக்கிறதுல, எங்களோட கல்வுடைய சீர்திருத்தத்துக்காக பெரியோர் முயற்சி செய்யும். உள்ரங்கத்துடைய சீர்திருத்தம் தான் அடிப்படை. கல்புல தான் எல்லா வகையான நோய்களும் உண்டாகுது. அம்ராதுல் குலூப், உள்ளத்துடைய நோய்கள், உடலுடைய நோய்கள், அதுக்குள்ள சிகிச்சை, அதுக்குள்ள மருந்து, அதெல்லாம் அந்த டாக்டர்ஸ்மார் அவங்க சில குறிப்பிட்ட காலங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு அவங்க வெளிரங்கத்தை தான் அவங்களால படிக்க வெளிரங்கத்தை விளங்குறாங்க. இந்த நோய்க்கு இந்த மருந்து பிடிச்சு பார்த்து சொல்கிறாங்க, அல்லது டெஸ்டிங் மூலம் சொல்கிறாங்க, இப்படி இந்த உடலில் இந்த உறுப்பில் இப்படி காயம், இப்படி இந்த நரம்பு வீக்காக இருக்கு, அல்லது இந்த நோய் இருக்கு, இந்த வருத்தம் இருக்கு. இதைத்தான் மக்களால் விளங்கணும். எங்களோட உள்ரங்க நோயை மக்களால் விளங்க இயலாது. உள்ரங்க நோயை நாங்களே தான் விளங்கி கொள்ளணும். அதை விளங்குறதுக்கு ஒருவருக்கு ஈமான் தேவை, இல்மும் தேவை. ஈமானும் இல்மும் தேவைப்படுவது. அந்த ஈமானுடைய வளர்ச்சிக்குத்தான் நாங்கள் கூடுதலான, அதாவது அதிகமான முயற்சி செய்யணும். ஈமானுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் முயற்சி செய்யணும். ஈமான் எந்த அளவு உறுதியாக இருக்குமோ அந்த அளவு இபாதத் செய்வது இன்பமாக இருக்கும். இபாதத் செய்வதில் இன்பம் ஏற்படும். ஈமான்ல பலகீனம் ஏற்படக்கூடிய நேரத்தில் அமல் இபாதத்துகள் ஒரு சுமையாக இருக்கும், பாரமாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன். இந்த தொழுகையை பற்றி சொல்றான், இது அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கு தவிர மற்றவர்களுக்கு இது ஒரு சுமையாக இருக்கும், பாரமாக இருக்கும் என்று சொல்றான். قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த மூமின்கள் யார் தெரியுமா? உள்ளச்சத்தோடு தொழக்கூடிய மூமின்கள், பயபக்தியோடு தொழக்கூடிய மூமின்கள். ஹுஷூ ஹுது என்ற ரெண்டு அமைப்பு இருக்கு தொழுகையில். ஹுது என்றது உறுப்புக்களை அடக்கம் ஒடுக்கமாக வைக்கிறது. எங்களுக்கு தெரியும், தொழக்கூடிய நேரத்தில் நாங்கள் எப்படி தக்பீர் கட்டணும், எப்படி ருக்கு சுஜூத் செய்யணும்,
தொழக்கூடிய நேரத்தில் கவனங்கள் வேற எங்கேயும் போகக்கூடாது, பார்வைகள் வேற எங்கேயும் பார்வைகளை செலுத்தக்கூடாது, சுஜூத் செய்யக்கூடிய இடத்தை தான் பார்த்திருக்கணும். அப்போ இது வெளிரங்க கட்டுப்பாடுகள். தொழக்கூடிய நேரத்தில் உறுப்புகளை அசைக்கிறது, வேற வேற இதில் கவனம் செலுத்துறது, இதெல்லாம் கூடாது. இது உறுப்புக்களை அடக்கம் ஒடுக்கமாக வச்சிருக்கிறது. அடுத்தது ஹுஷூ என்றது உள்ளச்சம், அது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், உள்ளச்சத்தோடு தொழக்கூடிய மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இல்லைன்னா நபியுடைய காலத்தில் முனாஃபிகீன்களும் தொழக்கூடியவங்களா இருந்தாங்க. ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு நரகம் என்று சொல்றான் அல்லாஹ். தொழக்கூடியவங்க நரகம் போறாங்க. ஹதீஸ்ல வந்து இருக்குது, கியாமத்துடைய நாளையில ஒரு 50-60 வருஷம் ஒருவர் தொழுதிருப்பார். அவருடைய தொழுகையை ஒரு பழைய பிடவு துண்டை சுருட்டி முகத்தில் வீசுறத போல அவரோட தொழுகையை தூக்கி அவரோட முகத்தில் எரியப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவர் தொழுதவர், தொழுகையாளி. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, எங்களோட உள்ரங்கத்தை நாங்கள் சீராக்கி கொள்ளோம். உள்ளத்துடைய சீர்திருத்தத்துக்காக முயற்சி செய்யோம். எங்களோட உள்ளங்களில் பயங்கரமான பல நோய்கள் உருவாகுது. இந்த துனியா, இந்த வஸ்துக்கள், இந்த காசு பணங்கள், இந்த பட்டம் பதவிகள், இந்த வஸ்துக்களோட தொடர்பு வைக்க வைக்க உள்ளத்தில் பல வகையான நோய்கள் உருவாகும். துனியாவுடைய மோகம், துனியாவுடைய ஆசை எல்லா பாவத்துக்கும் அடிப்படைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துனியாவுடைய ஆசை எல்லா பாவத்துக்கும் அடிப்படையினார். ஹுப்பு துனியா ரஅசு குல்லி ஹதீஆ. துனியாவுடைய ஆசை எவ்வளவு பயங்கரமானதுண்டா, இது மனிதனை கொண்டு போய் நரகத்தில் சேர்த்துரும். அப்போ துனியாவோட ஆசைன்றது அது கையோட காலோட கண்ணோட தொடர்பானது அல்ல, அது கல்போட தொடர்பானது. மன்ஹூமான் லா யஷ்பஆன், மன்ஹூமுன் ஃபி துன்யா லா யஷ்பஅ மின்ஹா வ மன்ஹூமுன் ஃபில் இல்ம் லா யஷ்பஅ மின். ரெண்டு பேராசை பிடித்தவர்கள் அவருடைய வயிறு நிரம்பவே மாட்டாதேண்டாங்க. அதில் ஒருவர் யார் என்றா, துனியாவுடைய பேராசை பிடித்தவர். அவருடைய வயிறு நிரம்பவே மாட்டாது. துனியாவுடைய ஆசை இருக்கே, இதுக்கு ஒரு தொங்கல் இல்லை. நாங்களே ஒரு தொங்கலை கண்டு கொள்ள இல்லைண்டா இதுக்கு ஒரு தொங்கல் இல்லை. சம்பாரிச்சு 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 அந்த சம்பாதிப்புக்காக செய்ய வேண்டிய எல்லா அநியாயத்தையும் செய்வார், எல்லா பொய்யையும் சொல்லுவார், பலர்களை ஏமாற்றுவார், மோசடி செய்வார், அநியாயம் செய்வார், கொலை செய்ய தேவைப்பட்ட கொலையும் செய்வார். நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் டெய்லி நியூஸ்களில் செய்திகளில் நாங்கள் பார்க்குறோம். பெற்றெடுத்த தாய் தந்தரையும் கொலை செய்கிறாங்க, கணவன் மனைவியை, மனைவி கணவனை, பிள்ளைகள் பெற்றோர்களை, பெற்றோர்கள் பிள்ளைகளை கொலை செஞ்சிடுறாங்க. எவ்வளோ நெருக்கமானவர்கள். எதுக்காக? இந்த அற்ப துனியாவுக்கா. அதனால் கண்ணியமான சகோதரர்களே, இந்த துனியாவுடைய ஆசையிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம லா தஜ்அலி துன்யா அக்பர ஹம்மினா வலா மப்லக இல்மினா. யா அல்லாஹ், என்ற கவலைகளில் துனியாட கவலையை பெரிய கவலையாக ஆக்கிறாது, துனியாட கவலையை பெரிய கவலையாக ஆக்கிறாது, எங்களுடைய இல்முடைய தீர்ச்சையாகவும் ஆக்கிறாது. பயங்கரமான நோய் அது. இந்த நோய்க்கு எங்கேயுமே மருந்து இல்லை உலகத்தில். இந்த நோய்க்கு மருந்து குர்ஆன் ஹதீஸில் தான் இருக்கு. இந்த நோய்க்கு மருந்து குர்ஆன் ஹதீஸில் தான் இருக்கு. வேற யார்கிட்ட போனாலும் இந்த நோய்க்கு மருந்து கிடைக்காது. இது இந்த நோயை நீக்கிறதுக்கு இந்த உள்ளத்தில் உழைப்பு செய்யணும், கல்புல பாடுபடணும். துனியாவுக்காக, பதவிக்காக அல்லது பணத்துக்காக மனிதன் வேண்டிய பொய்ய சொல்றான், எல்லா வகையான அநியாயங்களையும் செய்கிறாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களை, வெறுமனே துனியாவுடைய ஆசை இருக்கே, இதே மனிதனை கொண்டு நரகத்தில் சேர்க்கும். வேறொரு பாவமும் செய்யாட்டியும் துனியாட மஹப்பத்தே நரகத்துக்கு காரணமாக அமையும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, من كان يريد العاجلة عجلنا له
ما نشاء لمن نريد من كان يريد العاجلة عجلنا له ما نشاء لمن نريد ثم جعلنا له جهنم يصلاها مذموما مدحورا من كان يريد العاجلة யார் உலகத்தை நோக்கமாக்கிக் கொள்வார்களோ, உலகத்தை உள்ளத்தால நாடுவார்களோ, அவர்களுக்கு, அப்படி துனியாவை நாடக்கூடியவர்கள், துனியாவை நோக்கமாக ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்களில் நாம் யாருக்கு நாடுகிறோமோ, எவ்வளவு நாடுகிறோமோ அவர்களுக்கு அவ்வளவு கொடுத்து சும்ம ஜஅல்னா லஹு ஜஹன்னம், நாங்கள் அதுக்கு பின்னால் அவங்களுக்கு நரகத்தை தான் கொடுப்போம் என்றார். வேற ஒரு பாவத்தையும் சொல்ல இல்லைங்க. துனியா தான் மக்சதே ஹயாத், வாழ்க்கையின் குறிக்கோள், வாழ்க்கையின் லட்சியம். சல்லி சம்பாதிக்கணும், எப்படியாவது சம்பாதிக்கணும். எங்களுக்கு சல்லி சம்பாதிங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த முறையில் சம்பாதிங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. சல்லி சம்பாதிக்க எங்களுக்கு தாராளமாக அனுமதி இருக்கு, தடை இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு முறையொன்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த முறையில் தாராளமாக சம்பாதிக்கலாம். சம்பாதிச்ச பணங்களை எப்படி செலவழிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ற கியாமத்துடைய கேள்விகள் ஒரு கேள்வி தான். 5 கேள்விக்கு பதில் சொல்லாம லா தஸாலு கதம அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பா, 4 அல்லது 5 கேள்விக்கு பதில் சொல்லாம ஒரு 8 எடுத்து முன்னால வைக்கலாண்டாங்க. அதுல ஒரு கேள்வி தான், காசை எப்படி சம்பாதித்தாய், அதை எந்த வழியில செலவழித்தாய். சம்பாதிச்சதையும் சொல்லணும், சம்பாதிச்சதை எப்படி செலவழிச்சிங்கன்னு சொல்லணும். இங்க உலகத்துல யாரும் எங்கள்கிட்ட கேள்வி கேட்க யாரும் இல்லை. சல்லி எங்கட, நாங்கள் நினைச்ச மாதிரி சம்பாதிப்போம், எங்கட இஷ்டம். செலவழிக்கிறதும் எங்கட இஷ்டம், எங்கட விருப்பம். நீங்க யார் அதை கேட்க? எல்லாம் எங்களுக்கு இப்படி எல்லாம் கேட்கலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாளையில எங்களை நிறுத்தி கேள்வி கணக்கு கேட்பான். அந்த அவ்வளவு கேள்விக்கும் பதில் சொல்லாம யாரும் தப்பே இல்லாது. அங்க உதவிக்கோ பாதுகாப்புக்கோ அல்லது வேற வேற எந்த உதவியும் யாராலையும் இல்லை. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, துனியாவுடைய ஆசை பயங்கரமானது. அது யாருக்குமே இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியாவுடைய ஆசையிலிருந்து பாதுகாப்பு தேடியிருக்கிறான். நாங்களும் எங்களோட துஆக்கல்ல, யா அல்லாஹ் எனக்கு வசதியத்தா, என்ற தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவில் பரக்கத் செய், என்ற தேவைகளை பூர்த்தியாக்க தாராளமாக துவா கேட்போம். நபியும் துவா கேட்டிருக்கிறாங்க. ஆனால் யா அல்லாஹ் ஹராமான வருமானங்கள், மாற்றமான முறையில் இந்த பணம் வருவதிலிருந்து என்னையும் என்ற சந்ததிகளை பரம்பரையை பாதுகாப்பாயா. முறை இல்லாமல் சம்பாதிச்சா எங்களோட பிள்ளைகள் அனுபவிக்காது. முறை இல்லாமல் யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு வெளிரங்கம் மட்டும்தான் விளங்குது. காசு என்றது, பணம் என்றது பேப்பர். முந்தி காலத்தில் தான் தங்கம் வெள்ளியாக இருந்துச்சு. இன்னைக்கு இது பேப்பர், மெஷினில் போட்டு அச்சடிச்சு எடுக்கிறாங்க. மெஷின் என்றது சொர்க்கத்தில் இறங்கினது அல்ல. இந்த சல்லி அச்சடிக்கக்கூடிய மெஷினை மனிதன் தான் தயாரிச்சுக்கிறான். இதை தயாரித்தவனும் மனிதன் தான். விருப்பம் மாதிரி மாற்றிக்கொள்ள இயலும், பேப்பரை மாற்ற இயலும். சில காலங்களில் நாங்கள் பார்க்குறோம், இந்த பணம் எல்லாம் கேன்சல் என்றாங்க. எவ்வளவு தான் அந்த பணம் இருந்தாலும், அவர் ஒளிச்சு மறைச்சி வச்சிருந்தாலும், அந்த உரிய காலத்தில் அதை மாற்றிக்கொள்ள இல்லைண்டா அது அவ்வளவு தான். அது வெறும் பேப்பர் துண்டாகத்தான் கருதப்படும். 5000 ரூபா தாளை இப்போ கேன்சல் பண்ணினா, இந்த 5000 ரூபா தாளை ஒரு சில்லறை கடையில் போய் ஒரு டஃபியை தாங்கினாலும் டஃபியும் கிடைக்காது. 5000 ரூபா தாளை கொடுத்து ஒரு டஃபியும் கிடைக்காது. அது ஒரு பேப்பர் துண்டாகத்தான் கருதப்படும். அதனால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நல்லா விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம், வாழ்க்கையில் வரக்கூடிய நிலைமைகள், அந்த நிலைமைகளை கொண்டு வருவது அல்லாஹ். நிலைமைகள் வருவது அல்லாஹ்வுடைய புறத்தில் இதுதான். உங்கள்கிட்ட எவ்வளவு பேப்பர் இருந்தும் வேலை இல்லை. சில நிலைமைகள் அல்லாஹ் உருவாக்கி விட்டான் என்றா உங்கள்ட்ட அவ்வளவு பேப்பரும் குப்பையில. தெளிவாக சொல்றேன், சில நோய்கள் அல்லாஹ் சிலர்களுக்கு சாட்டி விடுகிறான். அது நோய் அல்ல, அது தண்டனை. நோயா இருந்தால் அதுக்கு நன்மைகள் இருக்கு. நோயை கொண்டு பாவங்கள் மன்னிக்கப்படுவது. நோய் நாங்கள் கேட்கக்கூடாது அல்லாஹ் கிட்ட,
அல்லாஹ் கிட்ட எப்பயும் நாங்கள் ஆஃபியத்தை தான், உடல் ஆரோக்கியத்தை தான் கேட்டுக்கொண்டே இருக்கணும் கட்டாயம். அப்படி ஏதாவது நோய்கள் வந்தால் பொறுத்து கொள்ளணும். நல்லவங்களுக்கு வரக்கூடிய நோய் எல்லாம் ரஹ்மத்தாகத்தான் அமையுது. அது எந்த அடிப்படையில் ரஹ்மத்தா அமையுதுண்டா, அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு யாருக்காவது அல்லாஹ் ஒரு சொர்க்கத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தை நாடி இருக்கிறான், உயர்ந்த ஒரு தர்ஜாவை நாடி இருக்கிறான். ஆனால் அந்த அமலுக்கு, அந்த சொர்க்கத்துக்குள்ள அந்த இடத்து அடைகிறதுக்கு இவர்கிட்ட அமல் போதாது. அந்த சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து அடைகிறதுக்கு இவர்கிட்ட அமல்கள் இல்லை, போதாது. அப்படியேண்டா அல்லாஹ் சில சோதனைகளை கொடுத்து அந்த சோதனைகளை இவரை பொறுத்து கொள்ள வச்சு அதன் மூலம் அந்த அந்தஸ்தை கொடுக்கிறார். ஹதீஸ்ல வந்திருக்கு. அல்லது சிலர்களுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்காக அல்லாஹு தாலா சில சோதனைகள், சில நோய் துன்பங்களை கொடுத்து அந்த நோயை கொண்டு அவருடைய பாவங்களை மன்னிக்கிறார். அதனால தான் நோயாளி கிட்ட போனா லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லணும். லா பஅஸ், பரவாயில்லை, இந்த நோயை கொண்டு நீங்க கவலைப்படாதீங்க. தஹூர், இது உங்களை சுத்தப்படுத்தக்கூடியது, மிக மிக சுத்தப்படுத்தக்கூடியது. இன்ஷா அல்லாஹ். சுத்தப்படுத்துறதுன்னா வெளிரங்க சுத்தம் அல்ல, உங்களோட அந்தரங்க சுத்தம். பாவ கரைகள் இருந்து இந்த நோய் உங்களை சுத்தப்படுத்தக்கூடியது என்று அவருக்கு ஆறுதல் வார்த்தை சொல்றது சுன்னத்தாக இருக்கிறது. அதனால ஒன்று சொர்க்கத்தில் உயர்ந்த தரஜாக்கள் கிடைக்க அந்த நோய் காரணமாக இருக்கும், அல்லது பாவத்துக்கு மன்னிப்பாக இருக்கும், அல்லது செய்யக்கூடிய பாவத்துக்கு தண்டனையாக இருக்கும். தண்டனைக்கு மருந்து இல்லை, சில நோய்களுக்கு மருந்தே இல்லை. சொல்றாங்க போகாத இடம் இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை, குடிக்காத மருந்து இல்லை, அப்படி சொல்றாங்க. எல்லாம் செஞ்சாச்சு, ஆனால் நோய் நீங்குது இல்லை. ஒரு சகோதரர் இந்தியாவில் நான் சந்தித்தேன், முக்கியமான ஒரு சகோதரர். அவர் ஒரு நல்ல மனிதர், பக்குவமான மனிதர். அவர்கிட்ட ஒரு வியாபாரி, அவர் பெரிய கார்மெண்ட் வச்சிருக்கிறார், ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறார். அவர் வந்து சொன்னார், எனக்கு ஹாஜியார் நீண்ட நாளாக ஒரு நோய் வயிற்றில் வருத்தம் கொண்டு இருக்கி, அது நான் நேரத்தோட சொன்ன மாதிரி எல்லா மருந்தும் செஞ்சிட்டேன், அந்த நோய்க்கு மருந்து, நோய் லேசாவதே இல்லை. இவரோட நீண்ட நேரம் பேசினதுக்கு பின்னால் அந்த சகோதரர் சொன்னார், ஒரு விஷயத்தை சொன்னார். நீங்கள் உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு சம்பளத்தை உரிய நேரத்தில் உரிய சம்பளத்தை கொடுக்குறீங்களா? அப்படி ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் வேலைக்கு நிறைய பேர் ஃபேக்ட்ரி கார்மெண்ட்டில் நிறைய பேர் உங்கள்கிட்ட வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு சம்பளத்தை உரிய நேரத்தில் கொடுக்குறீங்களா? உரிய சம்பளத்தை கொடுக்குறீங்களா? அவர் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சொன்னாராம், அதில் என்ன கொஞ்சம் முன்பின் இருக்கேன்னு சொன்னார். இந்த சகோதரர் சொன்னார், நீங்கள் அதை இன்ஷா அல்லாஹ் அதை சீராக்கிக்கோங்க, அல்லாஹ் உங்களோட இந்த நோயை லேசாக்குவார். கொஞ்ச நாளைக்கு பின்னால் அந்த சகோதரர் வந்து இவர்கிட்டே சொன்னதாக இவரே சொன்னார் எனக்கிட்ட. அவர் சொன்னார், ஹாஜியார் இப்போ எனக்கு அந்த நோய் எங்கே போச்சுன்னு தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, நாங்கள் நோய் என்று டாக்டர்கிட்ட தான் போயிட்டு கொண்டிருக்கிறோம். நோய்களுக்கு நிறைய மருந்துகள் இருக்கு, வெறும் இந்த மருந்து மட்டுமல்ல. இன்னொரு சகோதரர் பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறார். அவர் ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர், பக்கத்தில் ஒரு ஆலிம் அவருக்கு பக்கத்தில் இருக்கிறார். அவர் சொல்றார் இந்த பேர்கிட்ட, ஏண்ட வயிறு எப்பயுமே எரிஞ்சு கொண்டே இருக்குது. நாங்கள் சொல்றோமே, பவுரு இந்த நேரம் பத்தி கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது, எரிஞ்சு கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு அந்த சகோதரர் சொன்னார், அவரோட கொஞ்சம் கதைச்சிட்டு, நீங்க அனாதைகளோட சொத்துக்களை சாப்பிட்டு இருக்கிறீங்களா? ஏனென்றா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன யாக்குலூன அம்வாலல் யதாமா ظுல்மன் இன்னமா யாக்குலூன ஃபீ புதூனிஹிம் நாரா வஸயஸ்லௌன ஸஈரா. யார் அனாதைகளுடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிடுறாங்களோ, அனாதைகளோட சொத்துக்களை அநியாயமாக சாப்பிடுறாங்களோ, இன்னமா யாக்குலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, அவங்க வயிற்றில் அவங்க சாப்பிடுவதெல்லாம் நெருப்பைத்தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அனாதைகளோட சொத்துக்களை அநியாயமாக சாப்பிட்றவங்க நெருப்பை சாப்பிட்றாங்க. சாப்பாடு அல்ல, அது நெருப்பு.
அதோட வஸயஸ்லௌன ஸஈரா, அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. குர்ஆன்ல இப்படி சொல்லப்பட்டிருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் ஏற்றுக்கொண்டார், நான் அப்படி செஞ்சிருக்கிறேன். அதனால் கண்ணியமான சொல்ல எல்லா நோய்க்கும் மருந்து குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு. வெளிரங்க நோய்க்கு மருந்து இருக்கு, உள்ரங்க நோய்க்கு மருந்து இருக்கு. அதனால் சகோதரர்களே, நாங்கள் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் எங்களோட வெளி உறுப்புகள் வெளி கட்டுப்பாடுகளோட நாங்கள் எங்களோட உள்ரங்கத்தை சீராக்கிறதுக்கு கட்டாய முயற்சியும். நபி கேட்ட துவா, அல்லாஹும்ம ஆதி அன்ஃபுஸனா தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. யா அல்லாஹ், என்ற உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயா. இந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரன் நீ தான். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய சக்தி உனக்கு மட்டும்தான் இருக்கு. நீ தான் இந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரன். அந்த வலியுஹா வ மௌலாஹா, இந்த உள்ளத்தை பரிபாலிக்கக்கூடியவனு நீ தான். அதனால் இந்த துவாக்களை நாங்கள் பாடமாக்கி நாங்களும் எங்களோட அன்றாட துவாக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய மாதம். நோம்பு திறக்கிறதுக்கு முன்னால் துவா கபூல் செய்யப்படுவது. எடு புடி, எடு கட்லட்டை, எடு கஞ்ச என்றத்தில் ஈடுபடாமல் எல்லா ஏற்பாட்டையும் நேரத்தோடு செஞ்சு கொண்டு வீட்டிலையா இருந்தால் மனைவி மக்களோடு இருந்து கொஞ்சம் துவால இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுவோம். மனைவி மக்களோடு இருந்து துவா இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுவோம். அல்லாஹ் நிச்சயமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் எங்களை துவாக்களை கபூல் செய்கிறான். பொறாமை பயங்கரமான நோய். பொறாமை எல்லா நன்மையும் இந்த வெளிரங்கத்தில் நாங்கள் ஓடி ஆடி உறுப்புகளை அசைச்சி செய்யக்கூடிய எல்லா நன்மையும் மண்ணாக்கி போடும் என்று ஹதீஸில் வந்துரு. அல் ஹசத் யகுலு நாஸ், அல் ஹசத் யகுலு, அல் ஹசது யகுலுல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொறாமை யகுலுல் ஹஸனாத் கமா தஅகுலுன் நாரு அல் ஹதப். பொறாமை எல்லா நன்மையையும் சாப்பிட்டு விடும். எப்படி நெருப்பு விறகை சாப்பிடுமோ அதே போல பொறாமை எல்லா நன்மையும் சாப்பிட்டு விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த நோயும் உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட நோய். பொறாமையால் தான் சூனியம் செய்கிறாங்க, பொறாமையால் தான் மக்களை எதிர்க்கிறாங்க, பொறாமையால் தான் நிறைய அநியாயங்கள் மாற்றமான செயல்கள் மக்களை நோவிக்கிறது, கஷ்டம் கொடுக்கிறது எல்லாமே. இதனுடைய அடிப்படையை ரூட்டை போயிட்டு பார்த்தோமேண்டா அது பொறாமையாக தான் இருக்கு. பொறாமையுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான், நான் தான் கொடுக்கிறேன். அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக, நீங்களா பங்கு வைக்கிறீங்கன்னு கேட்கிறான். நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும், மக்களோட பங்கு வாழ்க்கையில பங்கு போடுறது நான் தான். மக்களோட வாழ்க்கையை பங்கு வைக்கிறது நான். நீங்க பொறாமைப்படுறீங்கன்னு கேட்கிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் எங்களோட வெளிரங்க அமல்களில் கவனம் செலுத்துறதோட எங்களோட அந்தரங்கம் எங்களோட உள்ரங்கத்தையும் சீராக்கி கொள்ள நாங்கள் முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வெளிரங்கத்தை விட எங்களோட அந்தரங்கத்தை அல்லாஹ் தஆலா சீராக்கி சிறப்பாக்கி வைப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.